சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. நாளைக்கு இதே நேரத்தில ஈஸியான கொஸ்டின்ஸ் தான்ப்பா கேட்கப்பட்டிருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்க்ரீன்ல பாருங்கப்பா. 100 மார்க் ஓகேங்களா? நாளைக்கு எழுத போற இங்கிலீஷ் எக்ஸாம் 11th இங்கிலீஷ், 12th இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் வந்து கேட்டாங்க. ஸோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பா வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, லாங்குவேஜ் பார்ட் 2 தமிழ் எப்படி ஈஸியா இருந்துச்சோ அதே மாதிரி 100% வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்சோ ஈஸியா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 மார்க்ல ஓகேங்களா 35 மார்க் எடுத்தாலே வந்து பாஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க பார்ட் 1 ஓகேங்களா. பார்ட் 1ல வந்து ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் 14 மார்க் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சினனீம்ஸ் ஓகேங்களா கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து நிறைய 2 மார்க் வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் அப்புறமா வந்து கேட்டிருக்கிறாங்க. 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. சிடி அது கூட எக்ஸ்பேன்ஷன் அதாவது அப்சர்வேஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வேர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 10வது வந்து அதுவும் 10வது பர்சனல் வேர்பு, 11வது வந்து காம்பவுண்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. 12வது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்சோ ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. 13வது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் யூஸிங் த மோஸ்ட் டென்ஸ் ஃப்ரம் த வேர்ப் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த 14மே ஈஸியாக தான் வரப்போகுது ஓகேங்களா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அடுத்தது பார்ட் 2 ஓகேங்களா. பார்ட் 2 பாருங்க. செக்ஷன் 1ல ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் 2 லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 கொஸ்டின்ஸில் 3 எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து போதும் ஓகேங்களா. அடுத்தது செக்ஷன் 2 வந்து பாருங்க. செக்ஷன் 2ல ரீட் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 4 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த 4ல் வந்து எதனா 3 எழுதினாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் செக்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லிட்டு அதுவும் அதே மாதிரி தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் அதர்வைஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு, அதுக்கப்புறமா வந்து பஞ்சுவேட்டட் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஒரு லைன் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த லைனை ஒரு அழகாக மீனிங்காக எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செக்ஷன் 4ல ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அதில் 28 வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப் வந்து கேட்டிருக்கிறாங்க. எ ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க் யூ டு டைரக்ட் ஹிம் டு ராஜா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹெல்ப் ஹிம். ராஜா ஸ்டோர்லேருந்து அப்படியே அங்கேருந்து எங்கே போகணும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஸ்ட்ரேஞ்சர் டைரக்டும் ராஜா ஸ்டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து யூஆர் இயர் அப்படின்னு வந்து இருக்கீங்க, அங்கேருந்து கோஸ் ரைட் டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சலாம். இது சிம்பிளாக 2 மார்க் தானே, 2 லைன் எழுதினாலே வந்து போதும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து பாருங்கள். அதில் செக்ஷன் 1ல டீட்டெயில் கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் இன் எ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. 4 கொடுத்துட்டு அதில் 3 எழுத சொல்லியிருக்கிறாங்க, சாரி 2 எழுத சொல்லியிருக்கிறாங்க. அசால்ட்டாக வந்து எழுதிடலாம் சில குட்டீஸ், ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது செக்ஷன் 2ல ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33, 34, 35 அண்ட் 36 ஓகேங்களா. அதில் வந்து 36 வந்து பாருங்கள் ஸ்டான்ஸா கேட்டிருக்கிறாங்க. 35 ஈஸியாக எழுதிடலாம். 35 என்ன கேட்டிருக்கிறாங்கன்றது உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேரா கொடுத்துட்டு அதில் 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது செக்ஷன் 3 ஓகேங்களா. அந்த செக்ஷன் 3ல ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு
ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் ஆர்டராக வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 38 வந்து பாருங்க. எதனா ஒன்று தான் எழுத சொல்லியிருக்காங்க போல். இல்லை இதுவும் எழுதலாம். 38 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அந்த 5 லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த 5 லைன்ஸில் கீழே 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 கொஸ்டின்கான ஆன்சர் கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது செக்ஷன் 4ல் பாருங்கள் 39 ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸிங் த எய்ம்ஸ் கிவன் பிலோ. மொபைல் கேலக்ஸி ஸ்மார்ட் ஃபோன்ஸு சிம் கார்டு ஃபோன் கார்டு இருக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. 5 மார்க்கு எதனா 4 எழுதணும் அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 40 வந்து பாருங்க, ரைட் ஏ லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் ஓகேங்களா எடிட்டர் ஆஃப் ஏ லீடிங் நியூஸ் பேப்பர் சஜஸ்டிங் மெஷர்ஸ் to upgrade the standard about the bad influence of TV channels அப்படின்னு சொல்லி இது ஓனாவே நீங்கள் வந்து எழுதலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 41 பாருங்க, you are the coordinator of the science from your school and event had been organized on account of National Science Day. Members the form and now write a report on the observations of National Science Day your school அப்படின்னு சொல்லி அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. 42 வந்து பாருங்க, look at the following picture and express your views on it in paragraph of 5 sentence அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கபடி விளையாடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிக்சருக்கு கீழே ஓகேங்களா உங்களால் என்ன கருத்துக்களை எழுத முடியுமோ அது வந்து எழுத சொல்லியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 43ல் மேக்கிங் நோட்ஸ் ஆர் ரைட் ஏ சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம என்னென்ன எழுதணும், ஃபேர் காப்பி, ரஃப் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு A to Z வந்து நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, இதுக்கு 5 மார்க் இருக்குது அப்படின்றதுனால மறக்காமல் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. 44 என்ன அப்படின்னா எரர். ஓகேங்களா, ஐடென்டிஃபை த எரர்ஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அண்ட் ரீரைட் தம் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இந்த செக்ஷன் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா குவிட் ஃப்ரம் மெமரி போயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. வி ஆர் டேக்கன் ஃப்ரம் டேஷ் 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 அப்படின்னு வந்து கேட்டுட்டு ஒரு 5 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் எ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோவிங் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் A and B ரெண்டுமே இருக்குது. இந்த A and Bயில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தில் எதனா ஒன்று வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 47 பாருங்கள். 47ல் ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 12 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 10 to 12 லைன்ஸில் அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் வந்து 4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா ரீட் த ஃபாலோவிங் போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு இது அல்லது அது அல்லது இது அப்படின்னு சொல்லிட்டு 47ல் ரெண்டுத்தில் எதனா ஒன்று எழுதணும். 46ல் ரெண்டுத்தில் எதனா ஒன்று எழுதணும். 8 8 16 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது போயம் பாருங்க 5 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஸ்பாட் த எரர் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நாளைக்கு இதே மாடலேஷன்ஸில் நாளைக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரோட் மேப்பு, டயலாக் ரைட்டிங்கு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொயட்டிக் லைன்ஸு, எக்ஸ்பேன்ஷன், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஆன்டனிம்ஸு, சினானிம்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலரு, ப்ளூரலு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக படித்து நாளைக்கான எக்ஸாமை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து நம்ப முடியுது. ஸோ ஈஸியாக தான்ப்பா வரும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது.